ஹாய் ஆல் 2 மினிட்ஸில் எப்படி ஒரு கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையே நான் இப்போயே போட்டுடுறேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். எப்பயுமே தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிடாம அதுக்கு இன்க்ரீடியண்ட்டே போட்டு எதுக்கும் செய்யலாம். அடுத்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இந்த பேனில் சேர்த்து வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்க வேண்டாம், கிரேவி பதத்துக்கு வச்சுக்கலாம். சால்ட்டு கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஆனியன் வதக்கும் போதே போட்டுட்டோம். இப்போது கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இட்லி வேகிறதுக்குள்ளே நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணலாம். பார்க்கவே எம்மையாக இருக்குல்ல. ஒயிட் குருமா 2 மினிட்ஸில் ரெடி.